பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக. எனக்கு அன்பான என் குடும்பத்தின் மக்களே, அவரிடத்தில் உண்மையாக அன்பு கூறுகிறவர்களுக்கு எது நடந்தாலும் அது அவர்களுக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதாக. நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களும் துக்கங்களும் நன்மைகளும் அனைத்தும் தேவனுடைய திட்டமே. அவர் அவற்றை நம்முடைய மேன்மைக்காகவும் நமது விசுவாசத்தின் வளர்ச்சிக்காகவும் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாமே நன்மைக்கு. என் கண்பான தேவச்சனமே, அவர் நினைத்தால் நொடி பொழுதில் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும். நமக்கென்று ஒரு காலம் காத்திருக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நெடுங்காலமாய் காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்ச போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அது நடக்கும். நம்மை அவர் உயர்த்தி அழகு பார்ப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்பதாக. நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதை எப்பொழுது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அது வேலையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம். நிச்சயமாய் நடக்கும். விசுவாசமாக இருப்போம். தேவன் நலமானதை செய்வார். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு காத்திருப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நாம் விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக கடந்து வருகிறவராக இருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்கலாம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. விசுவாசமா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்திய எபினேசரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அன்பு கூறுவோம். ஆமென். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே ராஜா நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலையில் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நெருக்கங்களும் போராட்டங்களும் வந்தாலும் உம்மை விட்டு ஒரு நாளும் நாங்கள் அகன்று போகாதபடி அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்க என் ஆண்டவர் கிருபை தாரும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளை தந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிதாவே, ஆமேன் ஆமேன்.